ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோ வேரியேஷன் லிஸ்டிங். அதாவது மீஷோவில் டிஷர்ட் லிஸ்டிங் பண்ணிங்கன்னா எல் எம் எக்ஸ்ன்னு நீங்கள் சைஸ் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்குறது, சைஸ் வாரியாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை எப்படி லிஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ மீஷோ செலர் பேனலில் இருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா கேட்லாக் அப்லோட் இருக்கும், சென்டர்லேயே இருக்கும். ஸோ அப்லோட் கேட்லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆட் சிங்கிள் கேட்லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிஷர்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் டிஷர்ட் இன் மென் ஃபேஷன், அதாவது ஆண்களுக்கான டிஷர்ட் விற்கிறதுக்கு இதில் லிஸ்டிங் பண்ணோம். ஸோ டிஷர்ட் இன் மென் ஃபேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மென் ஃபேஷன், வெஸ்டர்ன் வியர், டாப் வியர், டிஷர்ட் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து ஆட் ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்து உங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் டிஷர்ட்டோட ப்ராடக்ட் இமேஜை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ப்ராடக்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் ப்ராடக்ட் கொடுத்து நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக ப்ராடக்டை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் இமேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த மாடலில் நிறைய டிஷர்ட் இருக்குது, இந்த மாடலில் நிறைய டிஷர்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ கன்னியூ கொடுத்துருங்க. ஸோ இந்த பாக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேங்க் டெஃபெக்டிவ் ரிட்டர்ன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களோட ராங் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் ப்ரைஸை வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்காக இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மீஷோவில் 300 ரூபா ப்ரைஸ் செட் பண்ணீங்க அப்படின்னா ராங் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒரு 20 ரூபா கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின விஷயத்தை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை டன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டோட இமேஜ் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இதை ரீடு ஃபுல் இமேஜ் கைட்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வச்சுக்கோங்க. அதாவது குவாலிட்டியாக ப்ராடக்ட் இருக்கணும், பேக்ரவுண்டில் எதுவும் இருக்கக்கூடாது, ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுபடி நீங்கள் உங்கள் இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதில் ஆட் இமேஜுங்கிற இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது டிஷர்ட்டோட ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, ஸோ எந்தெந்த டிஷர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ப்ரைஸ் செட் பண்ணிடலாம். மீஷோ ப்ரைஸ் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீஷோ ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீஷோ ப்ரைஸ் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் கால்குலேட் யுவர் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ப்ரைஸை செட் பண்ணுங்கள். ஸோ என்டர் செல்லிங் ப்ரைஸில் உங்கள் ப்ரைஸை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிஎஸ்டி இங்கே கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுளில் போய் பார்க்கலாம். ஸோ கூகுளில் வந்துட்டு டிஷர்ட் ஹச்சிசிஎன் கோட் ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதில் வந்து 5 and 12% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஹச்சிசிஎன் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 5% கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 200 ரூபா போட்டிருக்காங்க. கமிஷன் ஃபீஸ் வந்து 0 போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 8.54, டிசிஎஸ் 2.56, டிடிஎஸ் 2.69 போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு போட்டு 186 ரூபா 21 பைசா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டிஷர்ட் சேல்ஸ் ஆனால் வந்து விழுற அமௌண்ட் இது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் என்டர்பிரைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ராங் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் ப்ரைஸ் அதுவே டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிச்சு. பாருங்கள், நீங்கள் 200 ரூபா செட் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து உங்களுக்கு 172 ரூபா, அதாவது கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்குற ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராங் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் ப்ரைஸ் வந்து 28 ரூபா அவங்களே கம்மி பண்ணி இதில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 20 ரூபா எனக்கு கம்மி பண்ணால் போதும், இல்லை 10 ரூபா கம்மி பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் நான் 20 ரூபா ஆஃபர் கொடுக்குறேன் கஸ்டமருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் 180 போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எம்ஆர்பி போட்டுக்கலாம். ஸோ எம்ஆர்பி வந்து நான் சாம்பிளுக்கு தான் டைப் பண்ணியிருக்கேன், உங்கள் எம்ஆர்பி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் எடிட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஜிஎஸ்டி 5% கொடுத்தாச்சு. ஸோ ஹச்எஸ்என் கோடு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா இதில் ஹச்எஸ்என் கோடு இருக்குது, இதை பார்த்து அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ ஹச்எஸ்என் கோடு கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து ப்ராடக்ட் வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 100 கிராம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து ஸ்டைல் கோடு ப்ராடக்ட் ஐடி வந்து ஆப்ஷனல் தான், அது தேவையில்லை. ஸோ ப்ராடக்ட் நேம் கேட்டிருக்காங்க, நான் சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், உங்கள் ப்ராடக்ட் நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் சைஸ் கேட்டிருக்காங்க, இங்கே சைஸ். ஸோ இதுதான் மெயின் மேட்ரு. ஸோ சைஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன சைஸ் இருக்குது, எஸ் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, எல் இருந்ததுன்னா எல் கொடுங்க, எம் இருந்ததுன்னா எம் கொடுங்க. என்கிட்ட 3 சைஸுமே இருக்குது. 3 சைஸ்லேயும் என்கிட்ட 20 பீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 சைஸையும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன், எஸ்ஸு, எம்மு, எல்லு. ஸோ நீங்கள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ டன் கொடுத்துருங்க. ஸோ டன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இன்வென்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸில் உங்கள்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட ஒரு 20 பீஸ் இருக்குது அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இதில்
ஸோ எஸ்கேயூ ஐடி வந்து ஆப்ஷனல் தான், அது தேவையில்ல, விட்டுருங்க. அதுக்கடுத்து ஜஸ்ட் சைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன இன்ச் வைஸாக கேட்டிருக்காங்க, எத்தனை இன்ச் இருக்கும் ஜஸ்ட் சைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ சைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் போய்க்கோங்க. ஸோ கூகுள் போயிட்டு டிஷர்ட் சைஸ் சேட் இந்தியா ஃபார் மேல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸ் வரும். ஸோ அதிலே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ எவ்வளோ இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைஸ் பிக்சரை பார்த்து நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது நான் இப்போ சாம்பிள் தான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டிஷர்ட்டை பொறுத்து அது மாறும். ஸோ நீங்கள் வச்சுருக்க டிஷர்ட்லேயே உங்களுக்கு சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா நீங்கள் சைஸை வந்து அளந்து கூட நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிஷர்ட்டுக்கும் சைஸ் மாறும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு சாம்பிள் தான் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மாலில் 20 பீஸ் போட்டிருக்கேன், மீடியமில் 20 போட்டிருக்கேன், லார்ஜில் 20 போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் சைஸ் போட்டிருக்கேன் இதில். ஸோ இதில் லென்த், அதாவது ஸோ இதில் லென்த் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா கலர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒயிட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேப்ரிக் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் காட்டன் சில்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரி கேட்டிருக்காங்க இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் டீட்டெயிலில் வந்து காட்டன் சில்க் அப்படின்னு சொல்லி அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பேக்கர் டீட்டெயில்ஸில் வந்து ஒயிட் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா அதர் ஆட்ரிபியூட்ஸில் வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ ஓவராலாக முடிஞ்சுது நம்ம லிஸ்டிங்கு. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் கேட்லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இதில் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதில் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் லிஸ்ட் பண்ண இன்வென்ட்ரி இன் ப்ராக்ரஸில் இருக்குது. அதை வந்து நம்ம எப்போ அதை ஆக்டிவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்வென்ட்ரி போய்க்கோங்க, இந்த சைடில் இன்வென்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆக்டிவேஷன் பெண்டிங்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் 2 ஐட்டம் வந்து ஆக்டிவேஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட் பண்ண டிஷர்ட் இதுதான். ஸோ பாருங்கள் எல்லில் 20 கொடுத்துருக்கேன், எம்மில் 20 கொடுத்துருக்கேன், எஸ்ஸில் 20 கொடுத்துருக்கேன். ஸோ இது எக்ஸ்பெக்டட் கோயிங் லைவ் பை, ஸோ இது வந்து நாளைக்கு வந்து லைவுக்கு வந்துடும் அப்படி சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம டிஷர்ட்டை இல்லை டிஷர்ட்டுன்னு இல்லை ஒரு பேங்கிள், அப்புறம் சுடிதார் மெட்டீரியல், குர்த்தி, இந்த மாதிரி சைஸ் வாரியாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையும் இந்த மாதிரி தான் லிஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.